மத்தியில் கவிழ்ந்தது பாஜக ஆட்சி. சற்று முன் இந்திய அளவில் பெரும் பரபரப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணிக்கு அடித்த அடுத்த ஜாக்பாட். உச்சநீதிமன்றம் அதிரடி. அதாவது தமிழக அரசியல்தான் தற்போது பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இந்திய அரசியல் என்பது இதைவிட பரபரப்பாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் எடுத்த ஒரு அரசியல் முடிவு தமிழகம் வரை பேசப்படும் விஷயமாக மாறும் என்று யாரும் முன்கூட்டியே எதிர்பார்க்க வாய்ப்பில்லை. ஆனால் தற்போது அந்த முடிவு தேசிய அரசியல் மட்டுமின்றி தமிழக அரசியல் விவாதங்களிலும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக நிதிஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். வருகிற மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. பீகார் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு நிதிஷ்குமாருக்கு இருப்பதால் நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றது. இந்த முடிவின் பின்னணியில் பல்வேறு விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று, உடல்நலக்குறைவு காரணமாக மாநில அரசியலிலிருந்து விலகி தேசிய அரசியலுக்கு நகரும் முயற்சியாகத்தான் இதை பார்க்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது. அதே நேரத்தில் இவரது ஜனதா தள் என்ற கட்சியின் பின்னணியில் பாஜக அதிகமாக தலையீடு செய்து வருகிறது என்ற விமர்சனமும் அரசியல் விமர்சகர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக இந்த விவாதம் தேசிய அரசியல் வட்டாரங்களில் பெரிய பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. காரணம், பாஜக தனது அரசியல் செல்வாக்கை பல மாநிலங்களில் விரிவுபடுத்தும் போது அங்குள்ள பிராந்திய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பின்னர் அந்த கட்சிகளின் வாக்கு வங்கியையும் அரசியல் ஆதிக்கத்தையும் தன்னிடம் கொண்டு வர முயற்சி செய்கிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு புதிதல்ல. ஏனென்றால் மகாராஷ்டிரா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களை எடுத்துக்காட்டாக காட்டி அரசியல் விமர்சகர்கள் பலரும் இதை விளக்கமாக கூறுகின்றனர். இதே போலத்தான் பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏதேனும் மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைத்து அதன் பிறகு அந்த கட்சியை கீழே தள்ளி அந்த மாநிலத்தில் முதன்மை கட்சியாக பாஜக உருவெடுத்து வருகிறது. இதைத்தான் கடந்த சில வருடங்களாகவே பாஜக செய்து வருகிறது. இது குறித்து தேஜஸ்வி யாதவ் கூறிய கருத்து தற்போது அதிகமாகவும் பேசப்படுகிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனா, பஞ்சாபில் சிரோமணி அகாலி தளம், அதேபோல தமிழகத்தில் அதிமுக போன்ற பிராந்திய கட்சிகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த ஒப்பீடு தமிழக அரசியல் விவாதங்களிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக மீது பாஜக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறதா என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. இந்த விவாதம் தற்போது அதிகமாக பேசப்படுவதற்கான முக்கிய காரணம் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்தான். இந்த தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்களது நிலைப்பாடுகளையும் கூட்டணிகளையும் மறுசீரமைத்து வருகின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் இது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். ஸ்டாலின் பேசும்போது, இன்று நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அதன் அரசியல் கட்டுப்பாடு பின்னர் பாஜக கைகளுக்கு செல்லலாம் என்ற கருத்தையும் ஸ்டாலின் முன்வைத்திருந்தார். இவ்வகையான கருத்துக்கள் அரசியல் ரீதியாக ஒரு நரேட்டிவ் உருவாக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுக வெற்றி பெற்றாலும் அதன் அதிகாரம் இறுதியில் பாஜக கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும் என்ற எண்ணத்தை மக்களிடையே உருவாக்கும் முயற்சி என சிலர் கருதுகின்றனர். அதே நேரத்தில் பாஜக இப்படிப்பட்ட அரசியல் நடைமுறைகளை பயன்படுத்தாத கட்சி என்றும் உறுதியாக சொல்ல முடியாது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஏற்பட்ட அரசியல் பிரிவு மற்றும் அதன்பின் ஏற்பட்ட மாற்றங்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் திறனை குறைத்து மதிப்பிட முடியாது என்பதும் ஒரு முக்கியமான கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தாலும் அந்த கூட்டணியில் எடப்பாடி கட்சியின் அரசியல் கட்டுப்பாட்டை கைவிடவில்லை என்று சிலர் வாதிடுகின்றனர். அதேபோல 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜகவுடன் இருந்த கூட்டணியை முறித்து வெளியே வந்ததும் எடப்பாடியின் அரசியல் முடிவெடுக்கும் திறனை காட்டுகிறது என்று கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவுகள், குறிப்பாக டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் போன்ற
தலைவர்களுடன் ஏற்பட்ட அரசியல் மோதல்களையும் அவர் சமாளித்து வந்துள்ளார் என்றும் எடப்பாடி பற்றி பெருமையாக சிலர் கூறுகின்றனர். இப்போது 2026 தேர்தலை முன்னிட்டு புதிய அரசியல் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த தேர்தலில் விஜய் அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்க முயற்சி செய்து வருகிறார். விஜய் எவ்வளவு ஆதரவை பெறுகிறார் என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே தெளிவாக தெரியும். அதே நேரத்தில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக அரசியல் போராட்டத்தின் மூலம் தன்னுடைய தனித்துவமான ஆதரவை உருவாக்கியுள்ளது. இதனால் 2026 தேர்தல் பல்வேறு அரசியல் சக்திகள் நேருக்கு நேர் மோதும் முக்கியமான தேர்தலாக இருக்கப் போகிறது. இந்த தேர்தலில் அதிமுக எவ்வளவு முன்னேற்றம் காண்கிறது, பாஜக கூட்டணியில் எந்த அளவுக்கு வலுவடைகிறது என்பதும், விஜய் தலைமையிலான புதிய அரசியல் முயற்சி எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே தெளிவாக தெரியும். அதனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மாநில அரசியலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் திருப்புமுனையாக இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் எடுத்த ஒரு அரசியல் முடிவு தற்போது தமிழகம் வரை பேசப்படும் விஷயமாக மாறும் என்றும் யாருமே முன்கூட்டியே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் தற்போது அந்த முடிவு தேசிய அரசியல் மட்டுமின்றி தமிழக அரசியல் விவாதங்களிலும் முக்கிய இடத்தை பிடிக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்தையும் பாஜக வசம் கைப்பற்றுவதற்காகத்தான். அதுவும் இப்போது பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் எடுத்த முடிவால் பாஜக மத்தியில் ஆட்சியை இழக்கும் அவலமும் ஏற்பட போகிறது. ஆமாங்க, ஏனென்றால் பீகார் மாநிலத்தையும் பாஜக வசம் கைப்பற்றுவதற்காகத்தான் நிதிஷ்குமாருக்கு மறைமுக அழுத்தம் கொடுத்து மாநில பொறுப்பிலிருந்து தேசிய பொறுப்பிற்கு நிதிஷ்குமாரை பாஜக தரப்பு மாற்றுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் ஆரம்பத்தில் இதை புரிந்து கொள்ளாத நிதிஷ்குமார் தாமதமாகத்தான் பாஜகவின் இந்த ஒரு சதி திட்டத்தை இப்போது புரிந்து கொண்டுள்ளார். இதனால் பீகாரில் இவருடைய வெற்றிதான் மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாகவும் மாறியிருக்கிறது. ஆகவே இதை நன்கு புரிந்து கொண்ட நிதிஷ்குமார் இப்போது புதிய திட்டம் ஒன்றை போட்டிருக்கிறார். இவரது ஆதரவை மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு கொடுத்திருப்பதால் இப்போது இவரது ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் மத்தியில் பாஜக ஆட்சி கலைந்துவிடும். ஆகவே அந்த ஒரு முடிவை நிதிஷ்குமார் தைரியமாக எடுக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தன்னுடைய ஆதரவை வைத்து ஆட்சியை நடத்தி வரும் பாஜக இப்போது தனக்கு எதிராகவே குழி தோண்டி வந்த விஷயத்தை புரிந்து கொண்ட நிதிஷ்குமார் பாஜகவுக்கு மிகப்பெரிய குழியை இவர் தோண்டுவதற்கு முடிவெடுத்து விட்டார். ஏனென்றால் நிதிஷ்குமாரும் அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. கட்சி விட்டு கட்சி தாவுவது யோசிக்க மாட்டார். மற்றபடி அரசியலில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க பயப்படவும் மாட்டார். அதனால்தான் இவருக்கு அரசியல் வட்டாரங்களில் தவறான பெயர்கள் இருந்தாலும் கூட முடிவுகள் எடுப்பதில் யாருக்கும் அஞ்சாமல் இருப்பதில் இவருக்கு நிகர் இவர்தான். ஆகவேதான் அந்த ஒரு தைரியம்தான் இப்போது பாஜகவுக்கு எதிராகவும் நிதிஷ்குமார் முக்கியமான முடிவை எடுப்பதற்கு காரணமாக மாறியிருக்கிறது. ஒருவேளை இவர் மட்டும் பாஜகவுக்கு கொடுக்கும் ஆதரவை நீக்கிவிட்டால் கண்டிப்பாக மத்தியில் பாஜகவின் ஆட்சி கலைந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இந்த நேரத்தில் நிதிஷ்குமார் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் கண்டிப்பாக தமிழக அரசியலில் திமுகவின் வெற்றியை இன்னும் பல மடங்கு அதிகரித்துவிடும். ஏனென்றால் என்னதான் தேர்தல் ஆணையம் பொதுவாக செயல்படுகிறது என்று குறிப்பிட்டாலும் கூட காலம் காலமாக தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் மத்தியில் ஆளும் அரசாங்கத்தின் தூண்டுதலாகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இந்த நேரத்தில் பாஜக ஆட்சி டெல்லியில் கவிழ்ந்துவிட்டால் கண்டிப்பாக அது பாஜகவுக்கும் மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும். அதே சமயம் தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய லாபமாக மாறிவிடும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நிதிஷ்குமார் எடுக்கும் முடிவால் பாஜக ஆட்சி இப்போது மத்தியில் கவிழ்ந்தால் அது நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.